தாவேக தொண்டரை அக்கட்சி தலைவர் விஜய் தாக்கியதாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர் அளித்த புகாரின் பேரில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேர் மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் பொழுது விஜய் ரேம்பாக் மீது சென்று கொண்டிருக்கும் பொழுது தொண்டர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த ரேம்பாக் மீது ஏற முயன்றனர். அப்போது விஜயை சுற்றி பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த பவுன்சர்கள் தொண்டர்களையும் ரசிகர்களையும் விஜய் அருகாமையில் நெருங்காமல் இருப்பதற்காக அவர்களுடைய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது தொண்டர் ஒருவர் அந்த ரேம்பாக் மீதிலிருந்து அதை தடுக்க முயன்ற பொழுது ரேம்பாக் மீதிலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்டதாக பெரம்பலூரில் அந்த தொண்டர் தற்போது விஜய் மீது புகார் அளித்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவருடைய தொண்டரை தாக்கியதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் மீதும் அதே போன்று பவுன்சர்கள் மீதும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதே போன்று பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இந்த தொண்டர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகாரை அளித்திருக்கின்றார். தொண்டர் அளித்திருக்கக்கூடிய அந்த புகாரின் பேரில் அந்த தாவேக தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேர் மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகரும் விஜயுமான விஜய் தொண்டர் மீது தாக்குதல் நடத்தியதாக BNS 115 எனும் பிரிவில் குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர்.